நிறைய பேர் இப்போ நம்மமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் 8 மணி நேரம் வேலை முடியல அடுத்த கட்டமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஜாபை விட்டுறாதீங்க அப்படின்னா யார் யாருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? இல்லை, இப்போ நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் வந்துருச்சுங்க. ஒரு இடத்துல போனால் நம்மளால் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல, எதுக்கு நம்ம ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அதை பற்றி மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டுங்க பார்த்துட்டு இதெல்லாம் போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் சேலரி வாங்கலனாலும் எனக்கு பேக் சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, வாடகை வருது, அடுத்த ரெவன்யூ எனக்கு இருக்குது, எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னா நீ ஒரு 6 மாதம் அந்த ஜாபை விட்டுட்டு கூட நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுமோ அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அதில் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்கள் ஜாபை விடலாங்க. பட் யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காக உடனே போயிட்டு நான் ஜாபை விட்டுட்டு 6 மாதம் நான் சும்மா வேறு எதுனா தேட போகிறேன், இல்லை வேறு எங்கன்னா கடன் வாங்க போகிறேன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபேமிலியை வந்து பாதிக்குங்க. அப்போ எனக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் நான் சம்பளம் வாங்கினா தான் என்னோட கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும்னா அவங்க ஜாப் விட முடியாதுங்க. ஜாப் விடாமலே மெதுவாக என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஜாப் விட போகிறீங்கன்னா ஓகே ஒரு 6 மாதத்துக்காவது அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கணுங்க. எப்படி அந்த ஃபேமிலிக்கு வந்துங்க மாதம் மளிகை வாங்குறதுக்கு வாடகை கட்டுறதுக்கு உண்டான பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஜாபை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்தால் கூட திரும்பி நீங்கள் ஒரு 6 மாதத்தில் இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாங்க. எடுத்தங்கவுத்தன் நாளைக்கே வந்து எங்கள் ஹெச்ஆர் இதை சொல்கிறாரு, லீடு இதை சொல்கிறாரு, நீங்கள் பாட்டிக்கு ஜாப் விட்டுட்டு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அடுத்த மாதம் வந்து கமிட்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க. எனக்கு பரவாயில்லைங்க, வருமானம் இருக்குது, நான் சும்மா ஜாபுக்கு போகிறேங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும், அப்படி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலாங்க. ஒரு ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து மாறுபடுங்க. அது வந்து பார்க்கணும். அதே மாதிரி நிறைய நான் பார்க்குறேங்க இந்த தன்னம்பிக்கைன்னு சொல்லி பேசிங்க நிறைய பேர் வந்து இது பண்ணுறதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க, கேட்குறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு பார்க்க முடியாதுங்க. எல்லாருமே அம்பானி ஆகிட முடியாதுங்க, சொல்லிக்கலாங்க, புரியுதுங்களா? அப்போது தன்னம்பிக்கை, அதாவது நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் தன்னம்பிக்கைன்றது முக்கியமான ஒரு விஷயங்க. பட் நம்ம இப்போ எந்த சூழலில் இருக்கோன்றது முதல் முக்கியம் பார்க்கணுங்க. அதே மாதிரி உழைப்பும் அங்கே இருக்கணுங்க. ஏதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து நான் அம்பானி ஆக போகிறேன்னு 1000 முறை ராமஜெயம் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுட்டு அம்பானி ஆக முடியாதுங்க. நிறைய பேர் நீங்கள் மோட்டிவேஷனலாக அதான் நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருங்க, அதையே நினச்சிக்கிட்டு இருங்கன்னா அதையே நினச்சாலாம் நடக்காதுங்க. அதுக்கு உண்டான உந்துதல் இருக்கணுங்க. முதல் வந்து அதுக்கு உண்டான உந்துதல் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணுங்க, கால் வைக்கணுங்க. வெறும் நினப்பு மட்டுமே ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடாதுங்க. அப்போது நம்ம ஒரு இடத்து ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம், ஒரு ஜாபை விட்டுட்டு நம்ம போகிறோம் சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலியை பாதிக்காமல் நீ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுங்க. எனக்கு 6 மாதத்துக்கு பணம் இருக்குப்பா, இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் ட்ரை பண்ணுறேன், இந்த 6 மாதத்தில் எதனா எனக்கு ஜாபோ இது பிஸ்னஸில் எதனா பிரச்சனை ஆகினாலும் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, நான் இன்னொரு ஜாபுக்கு போய்ட்றேன். அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் போனால் ஃப்ரீயாக இருப்பீங்க. நீங்கள் ஜாபை விட்டுட்டு வந்துட்டு நான் உடனே வந்து நான் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன், நான் இதாகிடுவேன், அவர் அதை சொன்னார், நான் ஒரு பிஸ்னஸ், இப்போ நிறைய கோச்சஸ் எல்லாம் வந்துருச்சுங்க, இவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போய் பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஜாப் விடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட வந்துடுங்க. நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் சார் பிரச்சனை. பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பணமே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வந்து போகுதுன்ற நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே அதான் பிரச்சனை. இப்போ இவங்க வந்துங்க எடுத்தங்கவுத்துன்னு எந்த விதமான இதுவும் பண்ணுவாங்க இல்லையா? இவங்க நம்ம சொன்ன மாதிரி தான் இன்கம் சோர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. வீட்டில் ஃபேமிலியில் இருக்காங்களா, அவங்கள வந்து வேறு ஏதாவது டியூஷன் எடுக்கிறதோ இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி, அதாவது நான் இல்லைனாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஃபேமிலி ரன் ஆகும்ப்பா, குழந்தைக்கு ஃபீஸு மற்ற பேசிக்கான விஷயங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அது இல்லாமல் எங்கேயோ ஒரு நான் கிளாஸ் அட்டன் பண்ணால் அவர் இதை விட்டுட்டு வர சொன்னார்னா இந்த நீ 1 லட்ச ரூபா கொடுத்தா இவ்வளோ பொருள் கொடுக்குறேன், இதை விற்று கொடு, இதை விட்டா உனக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போனால் பெரிய அளவில் சிக்கிப்போம். எல்லாரோட இன்றைக்கி வந்து 180 பேரோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஒரு ஜாபு, இந்த ஜாபில் என்ன நம்ம பண்ணுறோம், நம்ம தனியாக பண்ணலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உருவாகின்னு இருக்குங்க. அது உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளால் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பண்ண முடியுங்க.